இன்றைக்கி ஒரு கிச்சன் டிப் தாங்க. நான் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அடுப்பு துணிக்கும் குப்பை போடுற கவரும் மேனேஜ் பண்ணுறேன்னு தான். என்னடா இதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளாம் பசங்களோட பனியன் பழைய துணியெல்லாம் எடுத்து வேஸ்ட் துணி யூஸ் பண்ணுவோங்க. ஆனால் இன்றைக்கி இதை கூட காசு கொடுத்து வாங்கணுமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஹார்ட்வேர்ட்ஸ் கடையில் பனியன் கிளாத்துன்னு கேட்டால் கிடைக்குங்க. ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி வச்சா போதும். ஒவ்வொருக்கும் தனித்தனியாக நம்ம வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. நிறைய லேடிஸ் பூஜை ரூமுக்கு தனியாக, சமையல் ரூமுக்கு தனியாக, பசங்க ஷூ துடைக்கிற கிளாத் தனியாக வச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனால் அத்தனைக்கும் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதும் சிரமமாக இருக்கும். ஏன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நான் பார்த்துருக்கேன், இந்த க்ளீன் பண்ணுற கிளாத்து கூடயும் 300 500 வரைக்கும் வருது. அதை ஒன்றையே வாங்கி நம்ம வருஷ கணக்காக யூஸ் பண்ணுவோமா, அதுவும் நம்மளுக்கு பிடிக்காது. அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருக்குங்க. ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணால் போதும். மந்த்லி நல்லா வாஷ் பண்ணி இப்படி காத்தோட்டமாக காய போட்டும் வச்சுக்கலாம், இல்லை தூக்கி போட்டுட்டு வேறு எடுத்துக்கலாம். நான் இப்படி தாங்க யூஸ் பண்ணுறேன். குப்பை போடுற கவரும் அப்படி தாங்க. மளிகை கடையில் வாங்குறதுக்கு விட நீங்கள் ஹார்ட்வேர்ஸ் கடையில் வாங்கினீங்கன்னா ரேட்டு வித்தியாசம் ரொம்ப இருக்கும். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பை.